வாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம். நீதிமொழிகள் 24 அதனுடைய 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை இதுதான். 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். நீதிமான் விழுந்த எல்லாரும் எழும்புவாங்கன்னு பைபிள் சொல்லல. அப்படி ஒரு பொய் வாக்குறுதியை அடுத்து இப்போ எலெக்ஷன் வர போகுது, எல்லாரும் இப்போ அடிச்சு விடுவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. பைபிள் ஒரு நாளும் இந்த பொய் சொல்லாது. ஆமே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், யார் நீதிமான்? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலை வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவருடைய நீதியால், அவருடைய கிருபையால், அவருடைய உண்மையால், அவருடைய அழைப்பினால் கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிள் நீ விழுவ என்று சொல்லாது, விழுந்தாலும். அதாவது இந்த வேதத்தை போல நம்பிக்கை கொடுக்கிற புத்தகம் வேற இல்லை. நம் தேவனை போல நம்பிக்கை உடைய தேவன் வேறும் இல்லை. அவன் 7 தரம் விழுந்தாலும், ஆனா அதே நேரத்தில் அதோடு கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். அதாவது வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். விழுந்துட்டோம், நம்முடைய தவறுனால, நம்முடைய மீறுதல்னால, நம்முடைய பாவத்தினால விழுந்துட்டோம். ஆனால் அதே துன்மார்க்கத்திலே நம்ம இருந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட மாட்டோம் தெரியுமா? எழும்பிட மாட்டோம். ஒரு வீழ்ச்சி ஆனாலும் ஜீவன் இருக்கிறது. அப்ப எழும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு, எழும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இனி என் வாழ்க்கையில நான் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில யாராவது ஒரு ஆள் இருக்கலாம். அந்த ஒரு ஆளுக்காக இன்னைக்குள்ள செய்தியா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க புரியும்படி நீங்க பைபிள்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். அவன் நேபுகாத் நேச்சர் என்கிற ஒருவன், அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, அவன் நீதிமானாக்கப்பட்டவன் கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவன் திடீரென்று அவன் மேன்மை நின்று தள்ளப்பட்டு விழுந்து போனான். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 33 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சர் இடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனை நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய பெருமை. ஆமென். அவனுடைய மேட்டிமை. ரொம்ப பெருமையா அவன் ஊரெல்லாம் அந்த பெருமையை பேசல, அவனுக்குள்ளதான் பேசினான். ஆனாலும் பெருமை ஒரு மனுஷனை என்ன செய்ய தெரியுமா? விழத்தள்ளும். மேன்மைக்கு முன்னானது என்னவென்று வேதம் சொல்லுகிறது? தாழ்மை. அவன் விழுந்து போறான் பாருங்க. ஆனால் விழுந்து கிடந்தவன் என்ன செய்கிறான்? 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன்.
36 சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, இவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, இவன் மீட்கப்பட்டவன் அல்ல, இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனும் அல்ல. ஆனாலும் விழுந்த இடத்திலிருந்து யாரை பார்க்கணுமோ அவரை பார்த்தபோது அவனை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்து, அவனுடைய எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவார் என்றால், என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை, உன்னை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவேன், உன்னை திரும்பவும் எழும்ப பண்ணுவேன். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் 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 கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்க, கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்க. என்னை திரும்பவும் 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 ஓடா ராபா காரா, என் மேன்மை திரும்ப வரும், மகிமை திரும்ப வரும், முகக்கலை திரும்ப வரும், புத்தி திரும்ப வரும். கைவிட்டு போனது, இழந்து போனது கர்த்தர் என்னை மறுபடியும் எழும்ப பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். எஸ் 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 ஆமென். விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏ சத்துருவே, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ கர்த்தரோ கர்த்தரோ. விசுவாசத்திலிருந்து விழுந்து போனீங்களா, மறுபடியும் எழும்ப பண்ணுவார். ஆதி அன்பை விட்டு விழுந்து போனீங்களா, மறுபடியும் எழும்ப பண்ணுவார். ஜெப ஜீவியத்தை விட்டு விழுந்து போனீங்களா, மறுபடியும் மறுபடியும். ஆமென் ஆமென். எதிலிருந்து நம்ம விழுந்து கிடக்கிறோம் நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அந்த அவர்கள் யாருன்னா முற்பிதாக்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆனா இந்த நேபுகாத்நேச்சார் யாருங்க? யாருங்க? ஆமே, பெரிய பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து வணங்குகிறவன். ஆனால் அவனே சர்வ வல்லவரை நோக்கி பார்த்த போது, அவனுக்கு எல்லாம் ஒருத்தன் விழுந்துட்டான் வைங்களேன், அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாத்தையும் இழந்துருவான். ஆமென். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்தது எல்லாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள கைவிட்டு போகுதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டோம் விழுந்துட்டோம். ஹல்லேலூயா. விழுந்துட்டா உலகம் சொல்லும் அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல நோக்கி பார்த்து இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். ஜீசஸ் ஜீசஸ் என்னை எழும்ப பண்ணும். மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எஸ் எஸ். ஆமென். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. அது டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிற இடம் நெருக்கமா இருக்குது என்று எலிசாவின் இடத்தில் சொல்றாங்க. நம்ம யோர்தான் பக்கத்துல போய் அங்க போய் கூடாரம் செஞ்சு அங்க உட்காரலாம் அப்படி சொல்லும் போது எலிசா சொல்றா, சரி நீங்க போங்க அப்படின்னு. உடனே சொல்றாங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போகும்போது எலிசாவும் கூட போகிறான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிறதுக்கு இடம் உண்டாக்க மரங்களை வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டும் போது 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. தண்ணீர்ல விழுந்துச்சு. கோடாரி இரும்புல இருக்கும், இரும்ப தண்ணியில போட்டா என்ன ஆகும்? தாழ்ந்து போயிடும். அதுவும் புரண்டு ஓடுகிற யோர்தான் அங்க விழுந்துட்டு, விழுந்ததும் ஆமா, அது யார் கையிலிருந்து விழுந்ததோ அவன் சொன்ன முதல் வார்த்தையே ஐயோ ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினானா. சத்தம் போடுறான். ஆமென். சத்தம் போடுறான். ஆமென். கூட எலிசா நிற்கிறார், தேவனுடைய ஸ்தானாபதி நிற்கிறார், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம மேல ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறார், நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். விழுந்ததும் அவன் சத்தம் போட்டு கூவினான் பாருங்க. திரும்ப எழும்பணும்னா கூவணும். எப்படி கூவணும்னா கூவிட்டு இருக்காதீங்க. அதாவது, ஆண்டவரே விழுந்துட்டேன், ஆண்டவரே. எங்க விழுந்தது? தண்ணீர்ல விழுந்த கோடாரி திரும்ப மேல வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது.
ஆமா, இவன் சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது தேவனுடைய மனுஷன் கேட்கிறான், அது எங்கே விழுந்தது? எங்கே விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்தான். நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான். எங்க விழுந்துச்சு என் ஜெப லைஃப்? எங்க விழுந்துச்சு? என் கூட நீங்க அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போறாங்க பாருங்க, ட்ராக் மாதிரி போறாங்க. எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போறாங்க. நாம கர்த்தரை கண்டதும் அவங்க திரும்ப எருசலேமுக்கு வராங்க. போகும்போது துக்கத்தோடு போறாங்க. ஆனா அவங்க மேல இருந்த அழைப்பினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அவர்கள் அவரை அறியாத போதும் அவர் அவர்களுடனே கூட நடந்து போயிட்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா? தாயின் கருவேல் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்த கர்த்தர் உங்களோடு பயணிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிலது விழுந்துட்டு 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 இனி இந்த கோடாரி இரும்பு ஆழத்துல போயிட்டு, ஆமே, அதுவும் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் திரும்ப சாத்தியம் இல்லை. இரவல் வாங்கப்பட்டது. அப்போ இன்னொருத்தன்ட்ட கொடுக்கணும். வெளியே தலை காட்ட முடியுமா? அவன் நாளைக்கு கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியுமா? சாதாரண ஆளா இருந்தா பிரச்சனை இல்லை. ஊழியம் செய்கிறவன், ஆமே, ஊழியம் செய்யறவங்க, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, விசுவாசத்துல நிக்கிறவங்க, இன்னொருத்தங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது உலகமே வேடிக்கை பார்க்கும். உலகமே வேடிக்கை பார்க்கும். நீங்க சும்மா நார்மலா போய் வெளியே சண்டை போடுங்க, கண்டுக்க மாட்டாங்க. கையில பைபிளோட போய் சண்டை போடுங்க, ஆமே, அது 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 ஒரு பெரிய பேச்சு பொருளாகும். உலகமே வேடிக்கை. எப்படி ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, இது இரவலாய் வாங்கப்பட்டது, சாத்தியமே இல்லை. இந்த கோடாரி மேட்ருக்கு வரும். கோடாரி உள்ள போச்சு. இவர் கேட்டாரு, எங்க விழுந்துச்சு? ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் விழுந்த இடத்தை காண்பித்த போது இந்த எலிசா என்ன தெரியுமா செய்யறான்? ஒரு கொம்பை வெட்டுறான். ஒரு கம்பு, ஒரு மரக்கிளைய, ஒரு ஸ்டிக்கை வெட்டி என்ன பண்றான் அப்படின்னா அதை அங்கே எரிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த இடத்துல அந்த கொம்பை எரிந்த போது எந்த ஆழத்தில் அந்த இரும்பு கிடந்ததோ அந்த இடத்திலிருந்து அந்த இரும்பு மீண்டும் மிதக்க ஆரம்பித்தது. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை இதுதான். ஒரு கவனிங்க, ஒரு எலிசாவால, ஒரு தேவனுடைய மனுஷனால ஒரு கொம்பை எரிந்து, ஒரு கொம்பை எரிந்து ஒரு இரும்ப மிதக்க பண்ண முடியுமானா பரலோகத்திலிருந்து கிருபையை என் மேல எரிந்து, கிருபையை என் மேல எரிந்து, ஜீசஸ், ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்ன மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், ஆமென். இந்த இரும்பு, இந்த கோடாரி நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த கோடாரி நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தது. ஆனா பழக்கம் இல்லாதவன் கையில அது போனதும் அவன் கையில இருந்து கீழே விழுந்தது. இப்படிதான் நல்ல ஷைன் பண்ணிட்டு இருந்தவங்களை சிலருடைய கரங்கள் கீழே போட்டுட்டு, ஆமே, சிலருடைய கரங்கள், யூஸ் பண்ண தெரியாத கரங்கள் உங்களை கீழே போட்டுட்டு நீங்க கீழே விழுந்துட்டீங்க. ஹalleluya. நீங்க விழுந்ததை பேசிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. இந்த கோடாரி வெட்டுனதை பேசல, இந்த கோடாரி நல்லா வெட்டிட்டு இருந்துச்சு அதை பேசல, இந்த கோடாரி விழுந்தத, ஆமே, உங்க வாழ்க்கையில இருந்த பாசிட்டிவ பேசல, உங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமே, அவர் மறுபடியும், ஜீசஸ், ஜீசஸ், glory, glory, ஆமே. அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள்ளேண்டா. ஆமென். இந்த தேவ மனுஷனால இன்னொரு கோடாரிய வரவழைக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இந்த தேவ மனுஷனுடைய எலும்பு இருக்குல்ல, எலும்பு, இந்த தேவ மனுஷனுடைய சரீரம் மரித்த போது இந்த சரீரத்தை கல்லறையில போட்டாங்க. அப்போ அங்க மரித்து அழுகி எலும்பு மட்டும் இருந்து பாருங்க, அவங்க உயிரோட வந்தாங்களாம். அந்த வல்லமை உள்ள தேவ மனுஷன். அப்ப இந்த தேவ மனுஷனால இன்னொரு கோடாரிய வரவழைக்க முடியுமா? முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விழுந்த ஒன்னதான் நான் திரும்ப எடுக்க போறேன். ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ், ஜீசஸ். அவர் நினைச்சா சகலத்தையும் புதிதாக்குகிறவர். மோசே கிட்ட என்ன சொன்னார்?
இந்த ஜனங்கள் பண்ற டார்ச்சர், அதாவது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கணும். ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிச்சிருவோம், உன்கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறார். அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி இது ஒரு வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். வச்சுட்டு உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறார். மோசே கெஞ்சுற, வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே, என்ன மோசேங்க. அந்த மோசே தான் சொல்ல, என்ன போல ஒருத்தர் வருவார். ஆமே, எத்தனை இடத்துல உனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது பரிந்து பேசிட்டு இருக்கிறார். ஆமே ஆமே. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே நான் இல்லைன்னா, பல நேரத்தில் நம்மளே நினைச்சிடும் நான் இல்லைன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும். ஆமே, நினைக்கிறீங்கல்ல? ஆமே, ஐயோ ஆமே, என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்துக்கு மருந்து வாங்கி தாங்கலையே, நான் இல்லைன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கல்ல? இது சாத்தியமா? இது சாத்தியமா? இரும்பு மிதக்குமா? ஆமே, எலிசாவால் அதை செய்ய முடியும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப 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 கர்த்தர் எனக்கு பழைய பலனை தரப்போகிறார். பழைய எத்தனை பேர் அந்த பழைய வேகத்தை தரப்போகிறார். மறுபடியும் கொஞ்சம் தேவனை பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் இந்த வெளிச்சம் உள்ள தேவ பிள்ளை, தேவ மனுஷன் சொன்னா, ஏ சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமே. கோடாரிகளுக்குள்ள, ஏன்னா எல்லாரும் கோடாரி வச்சு வெட்டிட்டு இருக்கிறாங்க. கோடாரிகளுக்குள்ள ஒரு சம்பாஷணை. இவன் வெட்டிட்டு இருந்த கோடாரி கீழே விழுந்தது மற்ற கோடாரிகள் நினைச்சிருக்கும் ஒன்னு அவுட்டு. ஹல்லேலூயா. இப்போ ஒன்னு அவுட்டுனா நமக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகும். ஹல்லேலூயா. ஆமா, இது அவுட்டுனா நமக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகும். யோசேப்பு அவுட்டு வெளியே தள்ளினா தகப்பனுடைய நேசம் தங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நினைச்சாங்க, கிடைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். அவன் துக்கத்தோடு அழுதுட்டே ஆறுதல் சொல்ல வந்து நின்னாங்க. நிற்கும் போது நிக்காதீங்க, போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஆமென். ஒருத்தங்களை இல்லாம ஆக்கி அந்த மேன்மை எடுக்கலான்னு மட்டும் கர்ணயமுள்ள கூட நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிருந்தா அவர் தாவீதின் குமாரனாய் அறியப்பட்டிருக்கவே மாட்டார். சவுல் கையில கிடைச்சதுக்கு அப்புறமும் தாவீது சொல்றார், நான் தொடமாட்டேன்பா. ஆமே, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படும். அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண, அவர் என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். ஆமே. ஒருத்தங்களை இல்லாம ஆக்கி அந்த மேன்மை எடுக்கலாம் மட்டும் சத்துரு அப்படிதான் நினைப்பான். ஹல்லேலூயா. அப்படிதான் யோசேப்புக்கும் நினைச்சாங்க. ஆமே, ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. அவனை தூக்கி குழியில போடுறாங்க பாருங்க. குழியில தூக்கி போட்டாங்க. குழியில எதுக்கு தூக்கி போட்டாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எடுக்கிறதுக்கு இல்ல, குழியில தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். அந்த தூதர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இஸ்மவேலர். என்னடா இது அப்படின்னுக்கா, ஆண்டவர் அனுப்புற தூதர்கள் நமக்கு யாருன்னே தெரியாது. நம்ம அப்பாலே போன்னு விரட்டிட்டு இருப்போம். அவங்க குழியில போட்டு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆதியாகமம் 37:24 அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். பின்பு 25 அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கேலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். உங்களை திரும்ப எழும்ப வைக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு வைங்களேன். கர்த்தர் எந்த வழியாய் ஒத்தாசை நமக்கு கொண்டு வருவார்னு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த ஆமென் அத்தனை பேரும் உங்களை குழியில போடலாம், கீழே தள்ளி விடலாம். நீங்க எதிர்பார்க்காத நபர்களை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வருவார், உங்களுக்காக கொண்டு வருவார். ஆமென், 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 ஆமென். இது கர்த்தராலே ஆயிற்று.
இது கர்த்தராலே ஆயிற்று. கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 28 26 பாருங்கள். 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் திடீர்னு நீதிமான் ஆயிடுவாங்க. நம்ம லைஃப்ல சிலர் திடீர்னு நல்லவங்க ஆவாங்க பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கிறார், நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இவனுக்கு திடீர்னு இவங்கெல்லாம் திடீர்னு சிலர் மாறுவாங்க பாருங்க. ஆமென். இந்த பின்னாடி டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஒருத்தங்கள் தான் சொன்னேன். ஓகே. ஆமென். அதோ இஸ்மவேலர் வருகிறார்கள், கண்களை ஏறெடுத்து. ஆமென். திடீர்னு நம்ம இவனை கொண்டு என்ன லாபம்? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவரே, இன்னும் நான் எழும்பலையே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கான தூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஓ ஜீசஸ், ஜீசஸ். யோசேப்பு குழியில இருக்கிறான், ஆனா உயிரோட இருக்கிறான். தண்ணீர் இல்லாத குழியில இருக்கிறான், ஆனா உயிரோடு இருக்கிறான். இன்னும் எழும்பல்ல. அவன் கூவுறான், கத்துறான், இன்னும் எழும்பல்ல. ஆமே, இவன் எழும்பணும்னா இதுல இருந்து யோசேப்பு நீ வெளியே வந்தேன்னா உனக்கு இன்னும் ஒரு துவக்கம், இன்னும் ஒரு ஆரம்பம் கத்த செட் பண்ணிட்டு தான் உன்னை வெளியே கொண்டு வருவான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உண்மையிலே யோசேப்பை குழியில தூக்கி போட்டதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் யோசேப்புக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா? கோபம் இருக்கு. என்ன கோபம்? இவனை என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஆனா ரூபன் தான் என்ன பண்றாரு? தடுத்து குழியில தூக்கி போட்டாங்க. இப்ப இவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை இவனை கொலை செய்யாம கூட்டத்திலே வச்சிருந்தானா யாருக்கு எப்போ இழகும்னு தெரியும். நல்லாதான் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா. சில டைம் பாருங்க, சிலருக்கு நீங்க பக்கத்துல கை கொடுக்க சொல்லும்போது சிலர் கை கொடுத்து பாருங்க, நல்லா தான் சிரிச்சிட்டு இருப்பாங்க. சிலர்கிட்ட கை கொடுத்து பாருங்க, சும்மா என்னத்த, யாருக்கு எப்போ தெரியாது. ஆமா. அதுவும் இவன் லேயாளுடைய பிள்ளையும் கிடையாது. இவர் யாரு? ராகேல் பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரு? 2 பேர். ஒருத்தன் எங்க இருக்கிறான்? வீட்டுல இருக்கிறான். அப்போ இந்த 10 பேரும் அந்த இரத்த பாசம் அந்த அளவுக்கு இல்ல. எப்ப வேணாலும் அவன் மேல கை போடலாம். ஓ, என்ன ஆண்டவரே, எங்க இருந்து நானும் ஜம்ப் பண்ணி பாக்குறேன். இரு, நீ ஏன் ஜம்ப் பண்ற? உட்காரு. திடீர்னு இப்ப சிமியோன் சொல்லுவான், எனக்கு அவனை அடிக்கணும் போல இருக்கு, போ குளிக்கு. ஐயோ, அங்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆண்டவர் கொண்டு வராரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத குழி, ஒரு ஆரம்பம். நான் விழுந்தான், மறுபடியும் எழுந்திருப்பான். யோசேப்பு வெளியே வாரான், வந்து நிற்கிறான், புரிந்து கொண்டான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுறாருன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னியை வச்சிருக்கிறார், ஒரு புதிய துவக்கத்தை. ரூபன் பிளான் என்ன? இவனை குழியிலிருந்து தூக்கி எங்க கொண்டு போகணும்? திரும்ப அப்பா கிட்ட கொண்டு போகணும். திரும்ப அதே நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு ரிஸ்க் தேவையா? ஒரு பொண்ணை அக்கினியில போட்டதுக்கு அப்புறமா அதே விலையில தான் விற்கப்படும்னா அதுக்கு அக்கினியில போடாமலே இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு அக்கினியில போட்ட பிற்பாடு அதனுடைய ஆமென் மேன்மையும் அதனுடைய தரமும் எப்படி மாறுபடுமோ அதுபோல தேவன் ஒரு வீழ்ச்சியை அனுமதித்து திரும்ப தூக்குறார்னா மீண்டும் பழைய நிலைக்கல்ல, மீண்டும் அதை விட மேன்மையாக, அதை விட மகிமையாக நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். அதனால
அதனாலதான் நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமென். யோபு சொல்றாரு, அந்த முந்தின சீர் இப்ப இருந்தாலே நல்லா இருக்கும். ஆனா யோபுவுக்கு சாட்சி எப்படி மாறுச்சுன்னா, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். ஆமென். என்னை வீழ்ச்சியிலிருந்து கது தூக்கி எடுக்கிறார்னா எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை. ஆமென். அதனாலதான் இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் பவுல் சொல்லுகிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. மறுபடியும் இன்னொரு விஷயம் கூட. இப்ப எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலின் வாழ்க்கையில வந்த 3 வீழ்ச்சிகள், அந்த 3 வீழ்ச்சிகள் இருந்து கர்த்தர் எழும்ப பண்ணின விதங்கள், அதை தான் வேகமா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். முதலாவது வீழ்ச்சிக்கு காரணம் அவன் தெரிந்தெடுத்த பாதை, தவறான பாதை. ஆமென். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன் என்று பவுல் சொல்லுகிறான். நான் தரையிலே விழுந்தேன். ஆமென். முதலாவது வீழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில, வீழ்ச்சிக்கான காரணத்துல ஒன்று நாம் தெரிந்தெடுக்கிற பாதைகள். இவன் பயணிக்கிறது கர்த்தர் நியமித்த பாதையில் அல்ல, அவனாக. நீங்க இதே சம்பவம், நடந்த சம்பவத்தை இப்பொழுது சொல்றாரு. சம்பவம் நடந்ததாக எழுதப்பட்டது அப்போஸ்தலர் 9ல. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு சிலர் அப்படி சீறிட்டே இருப்பாங்க தெரியுமா. என்ன விடுறியா, சீரி, நீ சீரியா இருக்க வா. சீரி அவனை சிறியவனாக்கிட்டார். ஆமென். என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். ரொம்ப சீர்னா, ஆமென், சீர்னா சிறுத்தாக்க மாட்டார். சிறுத்த மாதிரி சீறிட்டு இருந்தவனை சிறியவன் ஆக்கிட்டு வா. ஆமென். சீர்னதுனால ஒரு வீழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் வேகமா போய் சிக்னல்ல நின்றுட்டு இருப்பாங்க தெரியுமா. ஓட்டோவே பண்ணி போய் சிக்னல் எப்படி நிற்பாங்க. அதே மாதிரிதான் சிறுத்த மாதிரி சீரியவனை ஆசாரியர் இடத்துக்கு போய் இன்னும் ஆண்டவர் பார்த்துட்டு, அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னா, அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. நான் கொஞ்சம் விளையாடிட்டேன். சீர்னவனை ஆசாரியர் இடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை ஃபுல் அவர் தான் பிளான் போடுறார். நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது ஆண்டவர் பார்த்தார், இவனை ரொம்ப சீர விட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியம், ஒரு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் நமக்கு ஏற்கனவே ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார். இந்த பவுல் சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ பவுல் லைஃப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் லைஃப், பட் ராங் ட்ராக்ல டிராவல். நீங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா தவறான ட்ராக்ல பயணித்தால் உங்கள் மூலம் அநேக ஸ்தேவான்கள் மடிவார்கள். ஆமென்.
தேவன் நியமித்த பாதையில் பயணித்தால் தீமோத்தேயுக்கள் எழும்புவார்கள். ஆமென். யோனா நல்லவனா கெட்டவனா? நம்மளை தவிர வேற யாரையும் சொல்லவே மாட்டோம். யோனா ரொம்ப ஒரு தவறான ட்ராக்ல போனா பாருங்க, அவனால யாருக்கெல்லாம் பிரச்சனை தெரியுமா? கப்பல்ல இருந்தவங்களுக்கும் பிரச்சனை, கடல்ல இருந்ததுக்கும் பிரச்சனை. ஆமே சில அது மீன் சொல்லியிருக்கோம், ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே, டைஜஷனும் ஆக மாட்டேங்க, திடீர்னு முழங்கால் போடுவான், குத்துதான் ஆண்டவரே. சில ஜப நடையெல்லாம் நடக்க ஆண்டவரே, எனக்குள்ள ஜப நடையெல்லாம் நடக்கிறான். ஆண்டவரே ஏதாவது காப்பாத்துங்கப்பா. ஆமே. தவறான இடத்துல பயணித்த போது அவனால அது கப்பல்ல இருந்து அத்தனை பேருக்கும் பிரச்சனை. ஆனா கர்த்தர் நியமித்த நினைவேக்கு போனா பாருங்க, அவனால் அந்த பட்டணம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமே. அப்போ இந்த வீழ்ச்சியை யார் அனுமதிக்கிறா? கர்த்தர். ஆமே. சடுதியாய், ஆமே, சீறி 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 போனா சடுதியா டயர் பஞ்சர் ஆகும், டயர் வெடிக்கும். ஆமே. அந்த இடத்துல விழுறான் பாருங்க. அதுல எனக்கு ரொம்ப அந்த ஏன் அப்போஸ்தலர் 22 எடுத்தேன்னா அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆமே பலப்படுத்தினது. 22வது அதிகாரத்துல நான் விழுந்தேன் என்கிறான். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், 7வது வசனம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உடனே நான் கேட்கிறேன், சவுல் சொல்றான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அப்பொழுது அவன் இப்ப எங்க இருக்கிறான்? விழுந்து கிடக்கிறான். அந்த வீழ்ச்சியிலிருந்து அவன் எழும்புறதுக்கு அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய, அது அர்த்தம் என்ன? என் ட்ராக் எல்லாம் நான் விட்டுறேன் அப்பா, நீங்க போட்ட பாதையில பயணிக்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய வீழ்ச்சிகளுக்கு காரணம் நாம ஒரு ட்ராக் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அதை எப்படி ஓடிட்டு இருக்கிறோம் தெரியுமா? சீறி ஓடிட்டு இருக்கிறோம். ஆமே. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு அதன் அர்த்தம் நான் எப்படி பயணிக்கணும், நான் எங்கே பயணிக்கணும், அதுக்கு நான் ரெடி. அவ்வளவுதான். உடனே 2 பேர் அவனை கைப்பிடிச்சு தூக்கி விடுறாங்க. சவுல் மீண்டும் எழுமுறான் பாருங்க. மற்ற அப்போஸ்தலர்களால சபை எவ்வளவு கட்டப்பட்டதோ அதை விட பல மடங்கு இந்த விழுந்து எழுமுனா பாருங்க, இவனால அதிகம் கட்டப்பட்டது. இப்ப ஒரு வீழ்ச்சி நிலையில தவற மீண்டும் அதே பாதையில பயணிக்கிறது தான் உங்க விருப்பம்னா நீங்க எழும்பிட மாட்டீங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, அதனுடைய 10-11 வாசியுங்கள். அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது எல்லாம். நீ செய்யும்படி, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்யும்படி. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார்? செட் பண்ணி வச்சிட்டார், அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம். ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து, ஆண்டவரே நான் செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே நான் செய்யும்படி நீங்க என்னெல்லாம் நியமிச்சிருக்கிறீங்களோ, ஆமென், அதை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் செய்யும்படி நீர் என்னெல்லாம் நியமித்து வைத்திருக்கிறீரோ, இந்த பூமியில நான் வாழும் நாட்களிலே நான் செய்யும்படி என்னெல்லாம் நியமித்து வைத்திருக்கிறீரோ, என்னெல்லாம் நியமித்து வைத்திருக்கிறீரோ அதை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று ஒப்பு கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லி, தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், சவுல் ஆல்ரெடி எங்கதான் போக டிராவல் பண்றா? தமஸ்குவுக்கு தான். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, அங்கதானே நான் போனேன், அங்கதான் நீ போற, நீ போறதுக்கு இடம் கரெக்ட், செய்யற வேலை வேண்டாத வேலை. ஆமென். அங்கே உனக்கு சொல்லப்படும். 11 சொல்லப்பட்டிருக்கிறது,
இந்த வேர்டை கவனிங்க. அந்த ஒளியின் மகிமையினால் நான் பார்வையற்று போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கையிலாக கொடுத்து. இந்த இடத்துல பவுலுக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருன்னு வைங்களேன், திரும்பியும் எழும்பி ஆண்டவரே நீர் யார் அப்படி கேட்கறது வேற, கீழே விழுந்து கிடந்து ஆண்டவரே நீர் யார், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமே. இந்த இடத்துல கர்த்தர் விழ வைத்தது எதற்கு தெரியுமா? ஆமே. இப்ப பவுல் எங்க இருக்கிறான் தெரியுமா? கீழே. இப்ப மேல யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர். பவுல் கீழே. ஆமே. பவுல் விழுந்து கிடக்கிறான், கர்த்தர் நிற்கிறார். என் வாழ்க்கையில நான் விழுந்து அவர் நிற்கிறார்னா நான் மீண்டும் விழுந்தேன். சவுல் விழுறான், பவுல் எழும்புறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன். அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சேனோ இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. ஆமென். அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத, சாமி கண்ணை குத்துவோன்னு. நம்ம சாமி தான் கண்ணை குத்துவாரு. ஆமே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆபரேஷன் நடக்கும். திரும்ப எழும்பும் போது பார்வை எல்லாம் மாறும், பாதை மாறும். தமஸ்குக்கு போகிறான், அங்க போய் உக்காந்து அவர்கிட்ட கேட்கிறான். இதுக்கு முன்னாடி வேற நபர்கள்ட்ட கேட்டான். ஏன்னா பவுல் சீறிட்டு நிக்கிறான், கேட்டா கொடுத்துருவாங்க. சில பிள்ளைங்க வீட்டுல சீறிட்டு நிப்பாங்க, பைக் வாங்கி தரீங்களா இல்லையா, நான் கொண்டு போ. போன் வரும், பையன் ஹாஸ்பிட்டல் என்ன சீறிட்டு போனா. அப்படி வராது, கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமே. சீறிட்டு போனதெல்லாம் ஐயோ அம்மா சீறிட்டு இருக்கு, எல்லாம் அப்படி சீறிட்டு போனது. இப்ப கேளு, அவர்கிட்ட போய் சீர முடியுமா? ஆமே. ஆண்டவர் நான் என்ன செய்ய, எருசலேம்ல வேதபாரர்கிட்ட போய் ஆலோசனை சங்கத்தில் போய் அப்படியே கேட்டான், நான் என்ன செய்யணும். அங்க போய் சீறி நிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து மறுபடியும் அவ தவறான பாதையில் நாம் பயணிக்கும் போது வேகம் கூடுறதை பார்த்து நம்ம கரெக்டா பயணிச்சுட்டு இருக்கிறோம் நினைக்காதீங்க. ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மட்டும் இந்த இடத்துல அவனை விழ அனுமதிக்கலைன்னா அவன் ட்ராக்கை கரெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆண்டவரே, சில வேகத்தை கர்த்தர் திடீர்னு ஒருத்தங்க ஓடிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படி காலை விட்டாலே ஆளு இப்படியெல்லாம் ஆண்டவர் சில நேரத்தில் செய்கிறாரு. ஆமே. பொத்துன்னு விழுறோம். விழுந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம் ஒன்றுமே தெரியல. தெரியாம தான் ஓடிட்டு இருந்தேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய? அதன் பிறகு பவுல் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் ஓடாதபடிக்கு. நான் ஆகாதவனாய். ஓ ஆண்டவரே, இங்கே கர்த்தர் எழுப்பி விட்டதுக்கு முன்னாக இந்த இடத்துல பவுல் விழ வச்சதுக்காக எவ்வளோ தேங்க் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஆமே. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, சில இடத்துல கர்த்தர் உன்னை விழ வைத்ததே நீ சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தவறான பாதையினால வீழ்ச்சி. இரண்டாவது ஒரு வீழ்ச்சி என்ன அப்படின்னா, எதிரான சூழ்நிலை. எதிரான சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் கப்பர் சேதம் உண்டாகி எல்லாரும் விழுந்தது. அந்த விழுந்த கூட்டத்தில் யாரும் உண்டு? பவுலும் உண்டு. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கப்பர் சேதத்தில், அதாவது இந்த டைட்டானிக் ஷிப்னு ஒரு ஷிப் இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஒரு மூவியே வந்துச்சு, அந்த டைட்டானிக் ஷிப். ஆமே. அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆண்டவரே நினைச்சாலும் இதை வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதான். அவர் கேட்டாரா, உன் பாட்டு நீ கப்பல் ஏறி போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே. கடவுள் சிலர்லாம் அந்த கொஞ்சம் நிமிந்துட்டாலே, கடவுளே நினைச்சாலும் ஆண்டவரே நினைச்சாலும் அப்படியா, லைட்டாக ஒரு பனியை வந்து லைட்டாக கிஸ் பண்ணிட்டு போன்னு அனுப்பி விட்டார். அது வந்து லைட்டாக தட்டுச்சு, எல்லாம் முடிஞ்சு. இது வந்து அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த லைஃப் போட்லாம் வச்சிருப்பாங்க,
எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் காக்கப்படுது. இந்த கப்பலுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறதுனால கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க, கொஞ்சம் வச்சிருந்தாங்க. எப்படி சும்மா பேருக்கு கடமைக்கு அப்படி கொஞ்சம் இருக்கட்டும் அப்படி சொல்லி கொஞ்சம் வச்சிருந்தாங்க. கப்பல் மூழ்கிச்சு பாருங்க. அந்த லைஃப் போட்ல ஏறினவங்க தப்புனாங்க, வேற ஒருத்தர் கூட தப்பில்லை. இதுதான் கடல். ஏதாவது டேமேஜ் ஆச்சு முடிஞ்சது. அந்த இடத்துல இருந்து ஆமா இனி பிழைப்பு இல்லை என்கிற இடத்துல இருந்து கர்த்தர் ஒருத்தரை திரும்ப கொண்டு வரார். ஆமே. சூழ்நிலை எதிர். ஆமே. இங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இது நமக்கு அடிக்கடி பேசப்பட்ட பகுதியானதுனால ரொம்ப பேசல. அதனால ஒரு சில வார்த்தைகளை ஆமே சொல்லி அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன். 27வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி. என்னைக்குமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சூழ்நிலையை வைத்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சூழ்நிலையை வைத்து இவங்க நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறாங்க, அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும். இவங்க நம்மளை ரொம்ப முறைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம நினைச்சது. சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க மேனேஜரா இருக்கிறது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது. அவங்க தான் மேனேஜரா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. ஆனா நம்ம வார்த்தையை சொல்லி 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 அவங்களே ரிசைன்மெண்ட் போறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க காது காக்கவே ஜோமணும், ஆண்டவரே ஒரு இடம் மாத்தும். அப்படியா நான் மாறினா தானே அப்படியே உக்காந்துருப்பாங்க. ஆமா, இவங்க பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். சூழ்நிலையை வச்சு எந்த காரியத்தை டிசைட் பண்ணாதீங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி பவுல் சொல்றார் வேண்டாம் பிரச்சனை. ஆனா பவுலுக்கு வார்த்தையெல்லாம் எடுபடலை. ஆமேன். இவங்க போகும்போது பெரிய ஒரு யூரோக்ளித்தோன் காற்று அடித்து மோதினது. ஆமேன். 15 சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. சில பிசினஸ்ல லாக் ஆவாங்க தெரியுமா, அதே போல சில சிச்சுவேஷன்ல லாக் ஆவாங்க தெரியுமா. கடந்த நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, ஒருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆன பணத்தை எல்லாம் இன்னொரு இதில் தூக்கி போட்டாங்களாம். அதாவது சிலர்லாம் இப்போ அப்படி இருக்கு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். சிலர்லாம் பண்ணாங்க தெரியுமா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 2000, 10,000 கொடுத்தா 20,000, 2 லட்சம் கொடுத்தா ஆளை காணாது. அதான் ஆக்சுவலா பிசினஸ். இதான் பிசினஸ் ஆக்சுவலா. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் போல. அவங்க அடுத்த வாரமே கொண்டு 20,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அடுத்து 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார், 40,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சரி, எதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருந்த நகையெல்லாம் வித்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்று வரை காணவில்லை. இது நம்ம வெளியே சொல்லவும் முடியாது. அதே போல இவர் என்ன பண்ண, எல்லாம் போட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சு. அத்தனை வருட சம்பாத்தியம், எவ்வளவு வேதனை. நம்ம சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த பெயின் இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல. ஆமே. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, இந்த பெயின் இல்லாத கெயின் இருக்கு தெரியுமா. இது போட்டோம்னா அது கிடைக்கும், அது என்னைக்குமே டேஞ்சர். இன்னைக்கு கிடைக்கலாம். அதனால நிறைய பாருங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இப்படி தப்பு. லீகலா ப்ராப்பரா கவர்மெண்ட் அங்கீகரிக்கிற காரியம் அது ஓகே. ஆனா இடையில வருவாங்க, இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த பெயின் இல்லாத கெயின் வந்து என்னைக்குமே ஆபத்து, என்னைக்குமே அது ஆபத்து. திடீர்னு சிலர்லாம் எத்தனை கம்பெனி பாருங்க, சிலர்லாம் அப்படி பணத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கம்பெனியே காணாது. எல்லாரும் அந்த பேங்க்கு முன்னாடி போய் அப்படி நிற்பாங்க. எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ வலியாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வராது இருப்பதாக. கப்பல் அகப்பட்டு கொண்டது, சூழ்நிலையில் அகப்பட்டு. சிலர் லாக் ஆயிடுவாங்க, சிலர் பர்பஸா பண்ண மாட்டாங்க, லாக் ஆயிடுவாங்க. லாக் ஆனா ஒண்ணு முடியும். இந்த கப்பல் அகப்பட்டு கொண்டது மாதிரி லாக் ஆயிட்டா லாக் ஆயிடுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வரும். இவங்க இதை மாற்றி கொடுத்துடலாம், அப்படி ஒரு ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும். திடீர்னு அவங்க ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி செலவு வந்துடும். இதை எடுத்து போட்டிருப்பாங்க, அடுத்து வர வேண்டிய பணங்கள் இவங்களுக்கு வந்திருக்காது. லாக் ஆகிட்டாங்கல்ல சூழ்நிலையில். அப்போ கேட்குறவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன ஆகணும், பொய் சொல்லி ஆகணும், அல்லது அவங்களுக்கு இவங்கள மறைச்சாகணும், ஃபோன் எடுக்க முடியாது.
இப்படிதான் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை வந்து மாறும். சூழ்நிலையில் ஒருத்தன் அகப்பட்டான்னா அவன் அது இல்லாமக்கிறோம், விழத்தள்ளிரும். ஆமென். அகப்பட்டு அடுத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே. இப்போ நீ இப்படி இப்படிப்பட்டவன் கிடையாது, இல்ல கிடையாது என் சிச்சுவேஷன். நீ இப்படி எல்லாம் வீட்டுல இருந்துட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ எனக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை காற்றின் போக்கிலே. நீங்க இப்படி பொய்யெல்லாம் பேச மாட்டீங்கல்ல, பேச மாட்டேன். ஆனா சிச்சுவேஷன் என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியல, என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அந்த காற்றின் போக்கிலே. இப்ப இந்த கூட்டத்துல யாரும் இருக்கிறானா? நீதிமானம் இருக்கிறான், தேவனை ஆராதிக்கிறவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. காற்றின் போக்கில் எல்லாரும் போறது மாதிரி. ஆமென், ஆமென். தேவன் யார் என்று கேட்கிறவன் எப்படி பயணிக்கிறானோ, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் எப்படி பயணிக்கிறானோ, அவன் துன்மார்க்கமாய் வாழ்கிறவன் எப்படி பயணிக்கிறானோ, தேவனை ஆராதிக்கிறவன், தேவ அழைப்பை பெற்று வாழ்கிறவனும் அந்த காற்றின் போக்கிலே போகக்கூடிய சிச்சுவேஷன் வருகிறது. ஆனால் கர்த்தர் அவனோடு பேசுகிறார், தூதனை அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பவுலே, ஏற்கனவே நான் உன்ட்டு சொன்ன வார்த்தையை மறந்து விட்டாயா? காற்றின் போக்கிலே பேர்லான் பார்க்கிறாயா? நீ இது நடுவில் எழுந்து நின்று சொல்லு, எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆமென். இன்னைக்கு 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 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். காற்றின் போக்கிலே எப்படி போகுதோ அப்படியே போகும். எப்படி போகுதோ இல்ல, அது நடுவில் நீங்க நின்னு சொல்லுங்க, அது நடுவில் எனக்கு சொல்லப்பட்டபடியே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? காற்றின் போக்கிலே போகிறதற்கல்ல, கர்த்தர் உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்தது. காற்றின் போக்கிலே போகிறதற்கல்ல, கர்த்தர் உன்னை அழைத்தது. காற்றின் போக்கிலே போகிறதற்கல்ல, கர்த்தர் உன்மேல் முத்திரை வைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி? அப்படியே போயிருவோம். அவங்க போகலாம், நீ அழைக்கப்பட்டவன். பவுலே, பவுல் என்ன பவுல் சொல்றாரு? ஆமென். 20வது வசனத்துல, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. யாருக்கும் சேர்ந்துதான் அத்து போச்சு, பவுலுக்கும் சேர்ந்துதான். அதனாலதான் எங்களால் இதை ஃபேஸ் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. அதனால போற போக்கில் பயணித்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஒரு அல்ல, ஒன்று இரண்டு அல்ல, 7 முறை விழுந்தாலும் எழுப்பி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். நீ காற்றின் போக்கில் போக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, காற்றின் போக்கில் போனது போதும்பா, காற்றின் போக்கில போனது போதும். எதிர்க்க முடியாம, ஃபேஸ் பண்ண முடியாம காற்றின் போக்கில போனது போதும். நீர் எனக்கு என்ன சொன்னீரோ அப்படி என் வாழ்க்கை பயணிக்க ஆரம்பிக்கட்டும். ஆமென். அப்படி ஆரம்பிக்கணும்னா இந்த கப்பல் உடையணும். இல்லைன்னா இந்த கப்பல் எங்க போயிட்டு இருக்கோம்? காற்றின் போக்கிலே போயிட்டு இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம். அப்போ இந்த இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டே இருப்போம். அதனாலதான் சில டேமேஜஸ் கர்த்தர் அலோவ் பண்றார். தவறான பாதை, தவறான தீர்மானம். ஆமென். சில டேமேஜஸ் அண்ட் ஒரு கம்ப்ளீட் லாஸ். இல்லைன்னா நீ காற்றின் போக்கிலே போயிருவே. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியன் ஏர்லைன்ஸா, மலேசியாவிலேருந்து போன ஒரு ஃப்ளைட்டு, அதில் இருந்தவங்க நேற்று செய்தி என்னன்னா, இருக்கிறாங்களா இல்லையா? இது ஒரு பெரிய கொஸ்டின். எங்கே தெரியல. ஏன்னா காற்றின் போக்கு. அதனால நேற்று அந்த ஏர்லைன்ஸ் அதில் பயணித்தவங்க எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எத்தனையோ கோடி நஷ்டஈடு கொடுத்துருக்குறாங்க. இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல அப்படின்னா தெரியல. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா தெரியல. இதுதான் அந்த காற்றின் போக்கு. அப்படியே இழுத்துட்டு எங்கேயோ போயிடும், ஆளே தெரியாது. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, இவங்க எங்கே இருக்கிறாங்க இப்போ
கடந்த நாளில் கூட ஒருத்தங்களை பார்த்து கேட்டேன், நான் இன்னாருடைய ரிலேட்டிவ். நாங்கள் அப்படியா, அவங்க எங்கே இருக்கு? ஏன்னா அவங்க அந்த இந்த காற்றின் போக்கு தான். எங்கே இருக்கிறாங்க ஒன்றுமே தெரில. நல்லா இருந்தவங்க எங்கே இருக்கிறாங்க? ஓ இங்கே இருக்கிறாங்களா, அப்படியா இருக்கிறாங்க, ஓகே இப்போல்லாம் ஓகே தானே. ஆமாம், இந்த காற்றின் போக்கு பாருங்க, இப்படி இழுத்துட்டு போயிடும். ஆண்டவர் பார்த்தாரு, வேலைக்காகாது. என் பிள்ளைய நான் திரும்ப எழுப்பணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கப்பலை உடைக்கணும். சில கப்பலை உடைச்சிட்டார், சில கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறார், சில கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறார். நீ காற்றின் போக்கில் போக அழைக்கப்பட்டவன் அல்ல, தேவன் நியமித்ததை செய்ய அழைக்கப்பட்டவன். அதனாலதான் எழும்பி நின்று சொல்லுகிறார். தூதன் வந்து நின்று என்ன சொன்னதாக பவுல் சொல்லுகிறார்? 24 வசனத்தை பாருங்கள். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க வேண்டும். ஆமென், நிற்க வேண்டும். தேவன் உனக்கு மட்டும் இல்ல, உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தயவு பண்ணினார். ஆகையால் மனுஷரை திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவில் விழ வேண்டியதா இருக்கும் என்றார். 24 என்ன சொல்றாரு? நீ ராயனுக்கு முன்பாக நிக்கணும். நீ நிக்கணும்னா ஒரு தீவுல விழணும். ஆமென். ஏன்பா அந்த கப்பலை உடைச்சிங்க, ஏன்பா இதுல கை வச்சிங்க? நீ நிக்கணும். எங்கப்பா நிக்கிற? ஆமென். நீ நிக்கணும்னா நீ விழணும். இல்லைன்னா நம்ம எப்படி பயணிப்போம் தெரியுமா? காற்றின் போக்கிலே. சிலர்லாம் இன்னா வாரேன்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்க, வருகே வந்தாலும் இவங்க வரமாட்டாங்க. அடுத்து இன்னா வார அப்படிம்பாங்க. இன்னா, அது நம்ம ஊர் லாங்குவேஜ்ல இன்னா செய்தாரே, இன்னா வார, இப்ப வந்துட்டேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, இன்னும் இறக்கத்துல வந்துட்டு இருக்கிறேன். எந்த இறக்கம்? யாருக்கு இறக்கம்? ஆமே. இல்லைன்னா ஆண்டவர் பார்த்தாரு, இது உடைக்கலைன்னா இவங்க எந்த போக்கில் போவாங்க? காற்றின் போக்கில். இப்போ எல்லாத்தையும் பேசி திடமனதாய் அந்த வேர்டை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 27வது வசனத்தை பாருங்கள். 14ஆம் ராத்திரியான போது, நம்ம ஒரு நைட்டை ஃபேஸ் பண்ண தளரும் போது, ஆண்டவர் எத்தனை நைட்டை ஒரு வேர்டை கொடுத்து ஃபேஸ் பண்ண வச்சார் தெரியுமா? 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடலிலே அலைவு பட்டு ஓடுகையில் நடு சாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிட்டு. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? எல்லா நாளும் ஒரே போல இருக்கிறது என்று கவலைப்படாத. வார்த்தை இருக்குதா? ஒரு கரையை உன் கண்கள் காண். ஒரு கரையை, ஒரு கரையை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 14 சொல்லுங்க. 14ஆம் ராத்திரியிலே ஒரு அவங்களுக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? ஒரு கரை தெரியுது. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் தருகிற வார்த்தையை நம்புறவங்களுக்கு கரை தெரிவதாக. இதுவரை ஒண்ணுமே தெரியல. இதுவரை 20வது வசனத்தை பாருங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படல. ரொம்ப நாளா ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்பொழுது வார்த்தையை பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டல. கரை தெரியும். ஆமென் சொல்லுங்க. கரை தெரிகிறது. 29வது வசனத்தை பாருங்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து எப்படியும் விழணும்னு தீர்மானிச்சாச்சு. வீழ்ச்சி ஆண்டவர் அலோவ் பண்றார். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? கரை தெரிஞ்சதும் கப்பலை விட மாட்டோம். சிலருக்கு கரை தெரிஞ்சும் கப்பலை விட மாட்டாங்க. அதனால உடைச்சிட்டார். ஆமென். சில வீட்டில் எக்ஸாம் டைம் கேபிள்லாம் கட் பண்ணுவாங்க தெரியுமா? அது நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். கட்டு. அதான் இதான் நடக்கு. சில கப்பலை உடைக்கலன்னா கரை தெரியும், காற்று இன்னொரு அடி அடிக்கும், கரை தெரியாது. ஃப்ரைடே ஜெபத்தில் எனக்கு கரை தெரிஞ்சு.
சனிக்கிழமை கரைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். காற்று அடிச்சுட்டு திருப்பி விட்டுட்டு, ஹல்லேலூயா. ஃப்ரைடே ஜெபத்துல கரெக்டா கரை பக்கம் திருப்பி விட்டா ஆண்டவர் பார்த்த இந்த கப்பலை உடைக்கலன்னா சிலதை ஏன் உடைச்சாருன்னு அவர் ஒரு கரையை வைத்திருக்கிறார். உன்னை சிலருக்கு முன்னாடி சாட்சியா நிறுத்தணும். ராயனுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க வைக்கணும். உன் மேல வாக்கு தத்தம் இருந்தா, உன் மேல பிராமிஸ் இருக்கா, நீ விழுந்தாலும் எழும்புவாய். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாதே. ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன். கைகளை உயர்த்தி நீ நேற்றும் இன்றும் உடரமா சந்தனலரே, நீ சொன்னதை செய்து ஆமே. நீ நேற்றும் உடரமா சந்தனல மக்கரோதனரே. ஒரே சத்தமாய் காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஓ நீரோ என்று ஜீசஸ். காலங்கள் நீரோ என்று. ஆமே. இப்ப கரை தெரிஞ்சிட்டு, ஆமே, ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்குது, ஒரு 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 அனுகூல காற்று வீசுது. இந்த கரை தெரிஞ்சதும் அவங்களுக்கு என்ன ஏக்கம் வர ஆரம்பிக்குது தெரியுமா? 29வது வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். பொழுது எப்பொழுது விடியுமா? ஜீசஸ். கரை தெரிகிறது வரைக்கும் விடிஞ்சா என்ன? ஆமே. இப்ப என்ன தெரியுமா? பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 33 பொழுது விடுகையில். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொழுது விடியும். பொழுது வார்த்தை இருக்கா? என்னைக்குமே அலைவுபட மாட்டீங்க. கரை தெரியும். பொழுது விடியுமோன்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? பொழுது விடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி. ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. 41வது வசனத்தை பாருங்கள். இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. அதை உடைக்க அனுமதிக்கிறார். 44 மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாக எல்லாரும் தப்பி. ஆமே. இப்ப கப்பல்ல இருந்தவன் இப்ப எதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஒரு கட்டை, கட்டை, அவ்வளவுதான். ஆமே. இந்த கட்டையை பிடிச்சு ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்போ அன்றாட செலவு நடக்கு, ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல திரும்ப எழும்ப முடியுமா? இந்த இடத்துல திரும்ப எழும்ப முடியுமா? ஆமே. டைம் ஆயிட்டு. இன்னொரு பாயிண்டை டச் பண்ணணும். அதனால அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். ஆண்டவர் கரையேற வைத்தார் அல்லவா? கரையேற வைத்தார் அல்லவா? திரும்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 28வது வசனம். ஆமே. 28வது அதிகாரத்தின் 10வது வசனம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறுகிற போது. ஒரு இடத்துல இருந்து விழ வச்சாங்க பாத்தீங்களா? விழ வச்சாங்க பாத்தீங்களா? இப்போ திரும்ப என் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏற வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்ன? மறுபடியும் இதுதான் தாவீது சொல்லுகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப ஏறி வர பண்ணி, திரும்ப ஏறி வர பண்ணி, ஏறுகிற போது, ஏறுகிற போது. அடுத்த வார்த்தையை பாருங்க. எங்களுக்கு தேவையானதை எல்லாம்
ஏற்றினார்கள். முந்தின அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிங்க. கப்பல் உடையறதுக்கு முன்னாடி கப்பல்ல இருந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? தூக்கி 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 எரிஞ்சாங்க. கர்த்தர் மறுபடியும் ஏறி வர பண்ணும்போது எது எதுவும் கைவிட்டு போச்சோ, எது எதுவும் கைவிட்டு போச்சோ, glory glory glory, மறுபடியும் விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பவுல் எழும்ப காரணம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. சித்தத்துக்கு தேவனுடைய பாதையில் பயணிக்க தீர்மானித்து அர்ப்பணித்த போது கர்த்தர் மறுபடியும் எழுப்பி விட்டார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நின்ற போது மறுபடியும் எழுப்பி விட்டார். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 19வது வசனத்துல வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா சிலர் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு வீழ்ச்சி வருகிறது. இந்த வீழ்ச்சி எதனால அப்படின்னா சிலருடைய சூழ்ச்சியினால தந்திரத்தினால. அவன் ஒரு காலத்தில் இந்த பவுலை வைத்து கொண்டாடினவர்கள் இப்பொழுது எல்லாரும் வந்து கல்லறிகிறாங்க. எல்லாரும் கல்லறிகிறாங்க சிலருடைய சூழ்ச்சியினால. எத்தனை பேரை நம்பி ஏமாந்தவங்க எத்தனை பேர் உண்டு தெரியுமா? இந்த பவுலுக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பி கல்லை எறிந்து அவன் செத்துட்டான் நினைச்சு அவனை இழுத்து வெளியே கொண்டு போட்டுட்டு போறாங்க. சீஷர்கள் சூழ்ந்து நிற்கும் போது பவுல் மீண்டும் எழுந்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்தான். என்ன அதன் அர்த்தம் தெரியுமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஓட்டத்தை நியமித்தது கர்த்தரானால் ஊரே உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், உங்க உறவுகளே உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், அவங்க உங்களை முடிக்கலாம் நினைச்சாலும் கர்த்தர் திரும்ப எழும்ப பண்ணுங்க. பவுலால எப்படி எழும்ப முடிந்தது தெரியுமா? இங்கே பவுலுக்கு எழும்ப முடிய காரணம் என்ன? கீழே வந்து சொல்லுகிறார் பாருங்கள், 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்களால எப்படி மறுபடியும் எழும்ப முடிந்தது தெரியுமா? இவர்கள் நித்தியத்தை குறித்த நினைவில் இருந்தாங்க. நித்தியத்தை குறித்த நினைவில் பயணிக்கிறவர் நித்தியத்தை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருப்பார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். எல்லாரும் சேர்ந்து கல்லறியறது லேசான உபத்திரவமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நடந்து போகும்போது ஏதோ ஒரு கல் தெரியாம வரும். கல் வேண்டாம், இந்த மழை டைம்ல ஒரு வண்டி ஸ்பீடா போய் 2 துளி நம்ம ட்ரெஸ்ல பட்டா தெரியும், அங்க ஒரு டான்ஸ் நடக்கும். இது அவ்வளவு பேரும் சேர்ந்து கல் எறிகிறாங்க. பவுல் சொல்றார் லேசான உபத்திரம். எப்படிங்க எழும்ப முடிஞ்சது? அங்க காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். போக்கஸ மேல வைங்க, நீங்க எழும்புவீங்க, நீங்க நடப்பீங்க. உங்களை திடப்படுத்த வர்றவங்களுக்கு நீங்க திடன் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க. ஆமென். எழும்ப பண்ணுவா. மறுபடியும் 1 2 3 அல்ல 7 தரம் விழுந்தால் மறுபடியும் எழும்புவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் பாதையில் பயணிக்க ஒப்பு கொடுங்கள், எழும்பிடுவீங்க. அவர் தந்த வார்த்தை, காற்று போன போக்கில் இந்த படகு போகக்கூடாது, அதுல உறுதியா இருங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காற்று போன போக்கில் போன ராயனுக்கு முன்னாடி எப்படிப்பா சாட்சியா நிற்க முடியும்? எப்படிப்பா சாட்சியா நிற்க முடியும்? சில சொல்லுவாங்க பாருங்க, சூசைட் பண்றது தவிர வேற வழியே இல்லை. இது என்ன சாட்சி? தயவு செய்து நினைக்காதீங்க. எப்படி கப்பல்ல இருந்தவன் கட்டையில் அடுத்த அதிகாரத்துல அப்படி ஏறான் பாருங்க. ஆமா, ஆவியானவர் எழுதி வச்ச வசனம் இல்ல, அதனால அவர் வந்து அப்படி அழகா கோர்த்து தருவார். ஆமா, இந்த 27 எல்லாம் கைவிட்டு போச்சு. அடுத்து தேவையானது எல்லாம் இவன் ஏறான், அவங்க ஏற்றாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் நல்லவர், என்னை எழும்ப பண்ணும். அப்படியே எழும்புங்க பார்க்கலாம். நான் எழும்புவேன்,
என்னை எழும்ப பண்ணும். உடராலராதராலராடராலராதரே என்பலன் ஒன்றுமில்லை, என்பலன் ஒன்றுமில்லை என்று நாம் அவர் பலனின்றோ குறையவில்லை. ஆமென். சொல்லுங்க. பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். ஆவியினாலே நல்ல கையை தட்டி என்னை எழுப்பப்படும். ஏ மராதனாலே நான் எழுப்புவேன். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும், சத்துரு இடிக்க. Jesus name, Jesus, 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 Jesus. Odaraba, lagadaraba, shandaraba, odarala, radala. Amen. என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். Hallelujah, hallelujah. நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவரினோடு இருப்பதால் நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது இல்லை. ஆனா நான் நம்புறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறான்னு சொல்றவங்க சொல்றாங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கையை அப்படி உங்க தலை மேல வச்சு அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிராமிஸ் இருக்குல்ல, இது பவுலுக்கு ஏற்கனவே சொன்னது. ஆனா சூழ்நிலையில மறந்துட்டான். தூதனை கர்த்தர் அனுப்பி ஞாபகப்படுத்துறார். புதுசா இன்னும் சொல்ல ஞாபகப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார், நினைவுபடுத்துறார். அதை சொல்லுங்க. இப்ப நம்புறீங்களா? என் கண்கள் கரை காணும். அறிக்கை பண்ணுங்க. என் கண்கள் கரை காணும். எனக்கு ஒரு பொழுது விடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருளேறும் ராத்திரியில் വഴിയേതെന്നറിയില്ല തീരവുയരും യാമത്തിൽ തീരമൊന്നും കണ്ടില്ല ഒന്നു ഞാൻ അറിയുന്നെന്നെ കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ சொல்லுங்க ஆமென். ഒന്നു ഞാൻ അറിയുന്നെന്നെ ഗ്ലോറി കൂടെ ഉണ്ട് കാവലാൻ പെരുവെള്ളമും தோற்று போகும். இந்த சூழ்நிலை தோற்று போகும். இயேசுவின் கைகள் தாங்கி நடத்துமே பெரு
பெருவெள்ளமும் தோற்று போகுமே. இயேசுவின் கைகள். அன்னைக்கு நீங்க நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படியே தொடராது. நாளை மறுபடியும் எப்படி பவுலை கப்பலில் ஏற்றி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்றினார், மறுபடியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க கதையை முடிக்கலாம் நினைக்கிறாங்களா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும்? கால கர்த்தருடைய கரத்துல இந்த லேசான உபத்திரவத்தை தள்ளிவிட்டு புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். மறுபடியும் எழும்பப்படுவா, வாழ்ந்திருக்க செய்வா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்க மத்தியில் இருக்கிற தயவுக்காய் நன்றி. நீர் எங்களை மறுபடியும் எழும்ப பண்ண இந்த நம்பிக்கையில உடைய பிள்ளைகளை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. அத்தனை பெரிய சாட்சியாய் நிறுத்தும். எல்லா மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.